அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி 1ஆம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. புரட்டாசி 1ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி நிகழ இருக்கு. சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க ஏற்கனவே புதன் இருக்கார். புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார். அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார். அடுத்து புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்மமனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த 31 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல குரு பகவான், உங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். இது சில நேரங்கள்ல உங்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்தலாம். புதிய விஷயங்களை முயற்சி எடுக்கும் போது கொஞ்சம் பய உணர்வு அதிகரிக்கும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க ஏதாவது முடிவெடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யலாம். கண்ணை மூடிக்கிட்டு நீங்க துணிஞ்சு முடிவெடுக்கலாம். ஆனா யோசிச்சிங்கன்னா குரு பகவான் நிறைய இடங்கள்ல உங்களை குழப்பி விட்டுருவார். அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா நிச்சயமா நீங்க துணிந்து எடுக்கலாம். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்க ராசி அதிபதி கேந்திரத்துல இருக்கார். முடிவுகளை துணிஞ்சு எடுத்துருவோம், ஆனா அதை செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதமாக்கிடுவோம். அதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாவே உண்டு. அதனால மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் ஒரு விஷயத்த ஓவரா யோசிச்சிங்கன்னா அது நடக்காது. அதனால துணிஞ்சு செயல்ல இறங்குங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதா, அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்தும் போது அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாகவும் தான் இந்த காலகட்டத்துல இருக்கும். சில நேரங்கள்ல முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் இளைய சகோதர உறவுகள் சார்ந்த வகையில ஏதாவது கவலைகளையும் அதீத மன சிந்தனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விரையாதிபதி 3ஆம் இடத்துல, அது உங்களுக்கு விபரீத ராஜயோக பலன்களை கொடுத்தாலுமே இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில விரய செலவுகள் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தந்தை சார்ந்த யோசனை தந்தை சார்ந்த கவலைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு 3ஆம் இடத்துல அமர்ந்து குருவுடைய பார்வை இந்த பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தந்தையுடைய சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் ஆதாயம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் தந்தை சார்ந்த கவலை மேலோட்டமா ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவா 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மனக்குழப்பத்தை தைரிய வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதனால அதீத மனக்குழப்பங்களை விடுத்து இறை வழிபாடு தெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளும் போது அந்த பய உணர்விலிருந்து ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தும். அடுத்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு. பொதுவா 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது, பற்றில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். குறிப்பா குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவுகளை கொடுத்து குடும்பத்துல ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து அது சார்ந்த வகையில குடும்ப வாழ்க்கையில ஒரு பற்றில்லா தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் சில நேரங்கள்ல நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. குடும்பத்துல
குடும்பத்துல சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் அடிக்கடி வந்து போகும். குடும்பத்துல யாரும் உங்க பேச்ச கேட்காததுனால ஒரு சலிப்பு தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும். இது மாதிரியான ஒரு மனநிலைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்து சுக்கிரன் கேது இணைவு ஏற்படுத்தும். அடுத்து கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க பேச்சு வார்த்தையில ரொம்பவே நிதானம் தேவை. இந்த நேரத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடிய மனிதர்கள் அதிகம் இருப்பாங்க. அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச தெரியாம சில இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அடுத்து சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண்கள்ல அடிக்கடி தூசி விழுறது, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், எரிச்சல் தன்மைகளை அதிகப்படுத்துறது, உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால கண் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா சூரியனுடைய வீட்டுல சுக்கிரன் கேது இணைவு, அது உஷ்ணம் சார்ந்த உபாதைகளை கண்ணுல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குடும்பத்துல பொருளாதார நெருக்கடியை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி, பணத்தேவை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அதனால குடும்ப ரீதியா எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி செலவு பண்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குழந்தை ஸ்தானமும் இந்த 5ஆம் இடம் இல்லையா, இங்கே சுக்கிரன் கேது இணைவு குழந்தைகளோட சில மனஸ்தாபங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம். குழந்தைகள் சார்ந்த வகையில ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகள் அதிகமான வருத்தத்துக்கோ அதிகமான கவலைகளுக்கோ ஆட்படுறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பிள்ளைகள் சார்ந்த எண்ணம் சிலருக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மையை உண்டாக்கலாம். ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையை உண்டாக்கும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியம் சார்ந்து காத்துக்கிட்டு இருக்கவங்க மட்டும் இந்த காலகட்டத்தில். சுக்கிரன் பொருளாதாரம், சுகபோகம், சொகுசு இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி காதல் உறவு, மகிழ்ச்சியான சூழ்நிலை இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம். கேதுங்கிறவர் ஞானகாரகன், ஆன்மீகம் சார்ந்த கிரகம். இவர் ஒரு பற்றில்லா தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தோட சுக்கிரன் இணையும் போது இந்த பொருள், பணம் சார்ந்த விஷயம், ஆடம்பரமான வாழ்க்கை சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் ஒரு பற்றில்லா தன்மையை உண்டாக்கும். சில நேரங்களில் எதுவுமே எனக்கு வேண்டாங்கிற ஒரு மாதிரியான மனநிலையை, பற்றற்ற மனநிலையை உண்டாக்கும். குறிப்பா காதல் உறவு, நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்தில் காதலர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டா பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது கரெக்டா, நம்ம போற பாதை கரெக்டாங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தன்மையை ஏற்படுத்திடும். இதுக்கு முக்கிய காரணம் சுக்கிரன் கேது இணைவு. காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா புரட்டாசி மாதம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமை காக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் கேதுவோட இணைந்ததுனால திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும், திருமணம் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். ஆனா சுப செய்தி கிடைக்கலையேங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு தன்மையையும் சலிப்பு தன்மையையும் மனசுக்குள்ள அதிகமா ஏற்படுத்தும். திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது. ஆனா முயற்சிகளை தொடருங்க. சுப செய்திகள் கிடைக்கலன்னு துவண்டு போக வேண்டாம். வெகு விரைவில் உங்களுக்கான சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா வாழ்க்கை துணை மீது அதிகமான அந்த பற்றுத்தன்மை, அதிகமான பாசம், அதிகமான எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணை அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு அன்பை பொழியறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க நடந்துப்பாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்த தன்மை மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முக்கியமா வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே கவனமா இருக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை சில நேரங்கள்ல வரும். வாழ்க்கை துணை மேல கோபப்படுற மாதிரியான நிலை இருக்கும். அதிகமான கோப உணர்வு வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இது எதனாலன்னா கேதுவோடு சுக்கிரன் இணையும் போது இதிலும் பிடிப்பில்லாத தன்மையை ஏற்படுத்தி கோப உணர்வு அதிகப்படுத்தும். அதுலயும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தா சொல்லவே வேண்டாம். அஷ்டமாதிபதி வேற உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல வந்தமரும் போது ஏதாவது ஒரு வகையில உங்க கோபத்தை அதிகப்படுத்தி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கிடுவார். அடுத்து நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வகையிலையும் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் கிட்ட பழக்க வழக்கங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நிறைய மேஷராசி அன்பர்கள் பேசி பேசி டயர்டாகி கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. வாடிய முகத்தோட டயர்டா இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாதத்துல தேவையில்லாத யோசனையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
கலகலன்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஆஃப் ஆனா எப்படி இருக்கும்? மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப சலிப்பு தன்மையை உண்டாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நீங்க மத்தவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மைண்ட் நிறைய யோசிச்சுட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே இருப்பீங்க, ஆனா உங்க மனசு வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட பேசிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மனசு வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும். எதையோ கணக்கு போட்டுட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரசன்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. பாஸ்ட்லயும் இருக்க வேண்டாம், ஃபியூச்சருக்கும் போக வேண்டாம், பிரசன்ட்ல இருங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்டை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அடுத்து ராகு 11ஆம் இடத்துல யோக ராகுவா தான் இருக்கார். நீங்க சில நேரங்கள்ல ஆசைகளை அதிகரிக்கும் போது அது உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். எப்போ உங்க ஆசையை நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ, எப்போ உங்க ஆசையை ஒதுக்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கைக்கு வந்து சேரும். இதுதான் 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம். 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுக்க தயாராகவே இருக்கார். ஆனா உங்க ஆசைகளை குறைச்சிக்கிட்டா மட்டும்தான் அதை நீங்க பெற முடியும். அவர் கொடுக்கறத நீங்க பெற முடியும். ஏதிலும் பொறுமை அவசியம். லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இருக்கும். சனி 12ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு இடமாற்றம் உத்தியோக நிமித்தமாவோ தொழில் நிமித்தமாவோ நிச்சயமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பிளான் எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதை விட இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ல சூப்பரான ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல வருமானம் வரணும், நல்ல சேலரி இருக்க ஒரு உத்தியோகத்துக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இப்ப நீங்க பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. சுய தொழில் பண்றவங்க உங்க பிசினஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இல்ல உங்க தொழில் இடத்தை மாற்றலாம். இப்படி பிளான் பண்றீங்கன்னா அதுக்கும் இது பெஸ்டான டைம். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எதுவும் நெகட்டிவா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்ல, இருக்கிறத விட்டுறாதீங்க. அவசர முடிவுகள் எடுக்கிறேன், டக்குன்னு மாற்றம் பண்றேன் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு புதிய வாய்ப்புகளை தேடாதீங்க. இருக்கிற விஷயத்த அப்படியே மூவ் பண்ணுங்க. புதுசா வாய்ப்பு கிடைச்சா அதையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா இருக்கிற விஷயத்த விட்டுறாதீங்க. ஏன்னா புதிய வாய்ப்புக்காக பழைய விஷயங்களை, உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்க தவற விட்டுறக்கூடாது. 12ஆம் இடத்து வக்கர சனி தேவையில்லாத தண்ட விரய செலவுகளை நிச்சயமா குறைப்பார். அலைச்சல்கள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும். இருந்தாலும் கோபத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரஷர், தலைவலி, அதே மாதிரி உஷ்ணம் சார்ந்த உபாதைகளால வரக்கூடிய தொந்தரவுகள், அது சார்ந்த வகையில ஏதாவது சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா போதும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. கடன் சார்ந்த எண்ணங்கள், கடன் சார்ந்த தொந்தரவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சம்பாதிப்போம், ஆனா சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஒரு மாதிரி கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலைக்கு போகும். அது 6ஆம் இடத்துல உச்ச புதன் இருக்கிறதுனாலையும் அந்த உச்ச புதனோட சூரியன் இணைந்ததனாலையும் இந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் புதுசா கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான எண்ணத்தையாவது குறைந்தபட்சம் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமா கடன் வாங்க முயற்சி பண்ணாதீங்க. அதை தவிர்க்கிறது கொஞ்சம் கடினம். ஆனா கடன் வாங்க முயற்சி பண்றதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்க சிக்கிட்டு இருப்பாங்க. அது கூட அடிஷ்னலா கமிட்மெண்ட்ஸை கூட்டும் போது தேவையில்லாத பிரஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் நல்ல பிரைட்டான டைம் பீரியட்னே சொல்லணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, உச்ச புதனோட சூரியன் இணைவு படிப்பு சார்ந்த வகையில ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கல்வி சார்ந்த வகையில ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும். படிப்புல முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில விரயங்களை ஏற்படுத்தும். கல்வி சார்ந்த வகையில ஏதாவது லோன் போடுறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். நெகட்டிவா இருக்காது, ஆனா நல்லது நடக்கும். படிப்புக்கு சுபத்துவமான காலகட்டம் இது. ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் ஒரு சில நெருக்கடிகளும் இருக்கும். நெருக்கடிகளோடு இணைந்த நல்ல மாற்றங்கள் நிகழும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.